வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து நம்ம டிராயிங்கை ஓகேங்களா, ஆட்டோகேட் டிராயிங் டிடபிள்யூஜி ஃபைலை வந்து பிடிஎஃபாவோ இல்லை ஜேபிஜியாவோ இல்லை அதர் ஃபார்மேட்டில் வந்து எப்படி மாற்றுறது, அதில் சைஸஸ் பேப்பர் சைஸஸ் எப்படி மாற்றுறது எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஸோ பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்க போகிறதுன்றது இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து மூணு விதமாக பண்ணலாம் ஓகேங்களா. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கமாண்டை பற்றி பார்த்துருவோம். ஸோ பிஎல்ஓடி ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிஎல்ஓடின்னு டைப் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு கமாண்டு தெரியும். ஸோ கமாண்டு பாருங்கள், இதான் கமாண்டு பிஎல்ஓடி ஓகேங்களா. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ என்டர் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், என்டர். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. அதர்வைஸ் நீங்கள் வேறு எப்படி ஓப்பன் பண்ணலான்னா, உங்கள் மேலே ஓகேங்களா டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎல்ஓடின்னு ஓகேங்களா. இதுதான் வந்து பிரிண்ட்டுக்கான ஆப்ஷன். இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது அதே ஓகேங்களா ப்ளாட் மாடல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் வேறு என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் பி ஓகேங்களா, கண்ட்ரோல் பி. ஸோ கண்ட்ரோல் பி வந்து நீங்கள் அழுத்தலாம். கண்ட்ரோல் பி அழுத்தினீங்கன்னா அதே வந்து ப்ளாட் மாடல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்படி வேணாலும் வந்து 3 இதில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகேங்களா, இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேம் பார்த்தீங்கன்னா வந்து நன்னு ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நேம், பிரிண்டர் நேம் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக நீங்கள் பிரிண்டர் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா ஸோ பிரிண்டர் நேம் வரும், பிரிண்டர் நேம் கிளிக் பண்ணுங்கள். அதர்வைஸ் வந்து நீங்கள் ஆட்டோகேடை வந்து நீங்கள் ட்ராயிங், ஸோ ட்ராயிங் ஃபைலில் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணால் பிடிஎஃப் கிளிக் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஜேபிஜி வேணும் ஓகேங்களா, வெப் ஜேபிஜி ஓகேங்களா, வெப் பிஎன்ஜி இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதா பிடிஎஃபாக கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் சைஸஸ். ஸோ பேப்பர் சைஸ் வந்து ஜென்ரலாக வந்து A4 வந்து செலக்டிவாக இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த A4 சைஸாக இல்லை அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஐஎஸ்ஓன்னு இருக்கும், ஆர்கின்னு இருக்கும். நீங்கள் ஐஎஸ்ஓவில் வந்து செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. அதில் A1 A2 A3 எது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க, இல்லை A4 கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் A4 வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து டிஸ்பிளே விண்டோஸ் ஓகேங்களா. இங்கே வந்து டிஸ்பிளே விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க விண்டோ. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு முக்கியமாக பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த சென்டர் டு த பிளாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மற்றது எதுவும் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பிளாட் சைஸ் டேபிள் ஓகேங்களா, இது எதுவும் நீங்கள் மாற்றாதீங்க, அப்படி இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேடு பிளாட்டும் மாற்றாதீங்க, குவாலிட்டியும் மாற்றாதீங்க. இல்லை ப்ரிசிஷன்ஸ் வச்சு நீங்கள் ப்ரெசன்டேஷன் மாதிரி பண்ணுறதா இருந்தால், இல்லை டிராஃப்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு இதுக்கும் சைஸ் வந்து குவாலிட்டி வந்து மாறும். மேக்ஸிமம் குவாலிட்டி வேணும்னா மேக்ஸிமம் கொடுத்துக்கலாம், நார்மலாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து எந்த இது சேஞ்சஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் கீழே வந்துட்டிங்கன்னா முக்கியமானது இந்த போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப். ஸோ போர்ட்ரேட் பாருங்கள், இங்கே உங்களுக்கு வந்து அந்த வேரியேஷன் தெரியும் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வேரியேஷன் தெரியும். இப்போ இந்த போர்ட்ரேட் ஓகேங்களா, அந்த போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப் ஓகேங்களா, பிளாட் அப்சைட்ஸ் இது வந்து நீங்கள் மாற்றும் போது எப்படி வரும் பாருங்கள். ஸோ லேண்ட் அப்ஸ்கேப் வேணுன்னா மாறுது பாருங்கள் ஓகேங்களா, வேரியேஷன்ஸ். அதே பிளான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னால் அந்த மாதிரி வரும் ஓகேங்களா. பிளாட் வந்து அப்சைட் டவுன் வர மாதிரி. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் கொடுத்துட்டு ப்ரிவியூ. ஸோ ப்ரிவியூ கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரிவியூ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ப்ரிவியூ ஓகேங்களா. ப்ரிவியூவில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ஓகேங்களா, ஓகே கொடுத்தோடனே உங்களுக்கு ஒரு லொக்கேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த லொக்கேஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ சிம்பிள் ப்ரொசீஜர் தான் ஓகேங்களா. இதே ஜேபிஜி ஃபார்மேட்டுக்கு அதே தான். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணால், ஸோ ஜேபிஜி ஃபார்மேட்டு பார்த்திங்கன்னா வந்து டிஃபால்ட் பேப்பர் சைஸஸ் வந்து கொடுத்துருங்க ஓகேங்களா. இது ரெண்டும் கொடுக்காதீங்க. ஸோ கஸ்டமைஸ் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் நிறையா இருக்கும். நீங்கள் டிஃபால்ட் கொடுத்துட்டு ஓகேங்களா, விண்டோஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் டு த பிளாட்டை கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிவியூ செக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் வந்து ஜென்ரேட் ஆகிரும். சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணணுன்னா ஆட்டோகேட் டு பிடிஎஃப். ஸோ ஆட்டோகேட் பிடிஎஃப் ஸோ இந்த மாதிரி ஓகேங்களா. ஜென்ரல் டாக்குமெண்டேஷனாக மாற்றணும், இல்லை ஹை குவாலிட்டி பிரிண்ட்டாக மாற்றணும், அந்த மாதிரி இதுக்கு தனித்தனியாக இருக்குது ஓகேங்களா. நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து ஓகேங்களா, ட்ராயிங் டு பிடிஎஃபாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பப்ளிஷ் டு வெப் ஜேபிஜியை வந்து மாற்றுவோம் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளாட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல்லியோட ஓகேங்களா. அதோட கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது எல்லாமே. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், கமாண்ட் வந்து 3 விதமாக யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. பிஎல்ஓடி ஓகேங்களா, ஆர் ஓகேங்களா ஷார்ட்டாக வந்து பிஎல்ஓ என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அதர்வைஸ் வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பி ஓகேங்களா, பிரிண்ட்டான பி ஓகேங்களா கிளிக் பண்ணிங்கன்னா ஜென்ரேட் ஆகும். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிரிண்ட் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோகேட் ஃபைலை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட்ஸில் நீங்கள் வந்து இந்த ட்ராயிங்கை வந்து ட்ராயிங் ஃபைலாவோ இல்லை பிடிஎஃப் ஃபைலாவோ மாற்றணும்னா
பிடிஎஃப் க்ரியேட் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்து டைரெக்டாக வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பார்த்துட்டோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி வேறு கமெண்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே. நான் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.